ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜிவிஎஃப்எம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சூர்யா பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் பெரிய பிளாக் பஸ்டர் மூவியை இறக்கி தெறிக்க விட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரோட ஆக்டிங்கில் ஜித்து மாதவனில் சூர்யா 47 மூவி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ரிலீஸுக்கு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருப்பு ஃபிலிமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஒரு பெரிய சம்பவமே சொல்லி ஆகணும். 350 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வெங்கி அதுரின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணி அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 140 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுட்டு இருக்காரு கையில். எப்படி பார்க்கலாம், இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு 550 கோடி மேலே ஃபர்ஸ்ட் ஹாப்பில் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூர்யா 47 மலையாள டேரக்டர். நிறைய பேர் வந்து மலையாள ஆக்டர்ஸ் நடிக்கும் போது ஒரு திருப்பமும் ஒரு போலீஸ் கெட்டப்பில் சூர்யா இறங்கும் போது அதோட ஐப்பே வேறு மாதிரி நிற்குது. எப்படி பார்க்கலாம், ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிளும் ட்ரெயில்ஸும் ரொம்ப சீக்கிரமாகவே சூர்யா 47 டைட்டில் ட்ரீசரும் ஃபஸ்ட்டு சிங்கிளும் ரிலீஸ் பண்ண ரொம்ப சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் இப்போ சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்க மூவி தான் வந்து தர்மன். இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு சின்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு ஆக்டர் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வேறு யாரும் இல்லை, நம்ம ராம் புத்தின் தான் இந்த படத்தை வந்து வில்லனாக ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே அஃபிஷியலாக அப்டேட் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஸ்வின் மாரிமுத்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யோகி பாபு, சிம்ரன், ராசிக் கண்ணா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேரக்டர் கூட நம்ம ரஜினிகாந்த் ப்ளே பண்ண போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. ஃபைட் சீக்வன்ஸாக இதை சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரி ரஜினிகாந்தை கொண்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுற ஜெயிலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த படத்துக்கான ட்ரைலர் கட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க.